போது அவரோட அழகும் கருணையும் அவரோட கண்கள்லேயே நமக்கு தெரியும். அவரை பார்த்தாலே நம்மளை அறியாம கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். இது எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தானே. நம் சாயப்பா வேப்ப மரத்துக்கு அடியில், அந்த வேப்ப மரம் நம்ம இப்போவும் சீரடியில் நம்ம பார்க்கலாம். அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் தான் ஒரு நாள் சீரடி கிராமத்தில் மக்கள் பார்க்கும்போது அவர் கடின யோகா பயிற்சி பண்ணிட்டு இருந்தார், தியானம் பண்ணிட்டு இருப்பார். அப்போது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இவர் யார், இந்த இளைஞன் யார். அப்போ அவருடைய வயது 16. இந்த இளைஞன் யார், எங்கேருந்து வந்திருக்காங்க, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்போ அங்கே ஒரு சிவாலயம் உண்டு, அதான் காண்டோபா அப்படின்னு சொல்லக்கூடிய சிவாலயம். அப்போ அந்த சிவாலயத்தில் ஊர் மக்கள் எல்லாருமே போகிறாங்க.